ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஆங்கிலம் 8ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2024வது வருடம். இன்றைய திதி சப்தமி திதி காலை 7:50 மணி வரை உள்ளது. பின்பு அஷ்டமி திதி துவங்குகிறது. இன்று சதய நட்சத்திரம் மாலை 2:40 வரை உள்ளது. இன்று சித்த யோகம். நல்ல நேரம் 7:45 முதல் 8:45 மணி வரை. மாலை 3:15 4:15 வரை. ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 1:30 மணி வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள் பூச நட்சத்திரமும் ஆயில்ய நட்சத்திரமும் ஆகும். பூச நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களும், ஆயில்ய நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் பிறந்தவர்களுக்கும் இன்று சந்திராஷ்டமம். ஆகையால் அவர்கள் முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். அவ்வாறு செய்ய ஏற்படின் அவர்கள் பிள்ளையார் கோயில் சென்று சிதறு தேங்காய் உடைத்துவிட்டு பின்பு சிவாலயம் சென்று சிவனுக்கு நெய் தீபம் ஏற்றி சிவனை 3 முறை வலம் வந்து பின் தொடங்கலாம். முக்கிய பணிகளை தவிர்த்துவிட்டு மாமூல் பணிகளை செய்வது உத்தமமான பலனை தரும். இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மிகுந்த உற்சாகம். நீங்கள் தொட்ட காரியமெல்லாம் முடியும். நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுக்கு வரவேற்பு உண்டு. உங்களுக்கு தன வரவு உண்டு. மேலும் உங்களுக்கு நண்பர்களுடைய ஆதரவும் இன்று கிட்டும். ஆகையால் இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் முருகர் ஆலயம். முருகர் ஆலயத்துக்கு சென்று செவ்வரளி புஷ்பம் சாற்றி நெய் தீபம் ஏற்றி முருகபெருமானை மனதார வேண்டி கொள்ளுங்கள். உங்களுக்கு அனைத்திலும் வெற்றி உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு விவேகம் மிகும். நீங்கள் எதையும் விவேகமாக யோசிப்பீர்கள். இன்று எந்த ஒரு வார்த்தையும் நிதானமாக உபயோகிப்பீர்கள். உங்களிடமிருந்து நற்பெயர் உண்டாகும். உங்களை அனைவரும் பாராட்டுவார்கள். இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் சிவாலயம். சிவனுக்கு வில்வம் சாற்றி நெய் தீபம் ஏற்றி 3 முறை சிவாலயத்தை வலம் வந்தால் அனைத்து காரியங்களும் தடங்களின்றி நடைபெறும். மிதுனராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மிகுந்த நன்மை உண்டாகும். உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். உங்களுக்கு பணவரவு தனவரவு உண்டு. நீங்கள் இன்று செல்ல வேண்டிய ஆலயம் பெருமாள் ஆலயம். பெருமாள் ஆலயத்துக்கு சென்று துளசி மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி பெருமாளை 3 முறை வலம் வர வேண்டும். உங்களுக்கு எதிலும் வெற்றி உண்டாகும். கடகராசி அன்பர்களே, புனர்பூசம் 4ஆம் பாதம் பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் பிறந்தவர்களுக்கு இன்று அனைத்து காரியங்களும் வெற்றி உண்டாகும். நண்பர்கள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். நீங்கள் எடுத்த காரியம் நன்றாக முடியும். ஆனால் பூச நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் ஆயில்ய நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் உள்ளவர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் என்பதால் நீங்கள் முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். முக்கிய பணிகளை செய்ய நேரிட்டால் பிள்ளையார் கோயிலுக்கு சென்று சிதறு தேங்காய் உடைத்துவிட்டு பின்பு சிவாலயத்துக்கு சென்று சிவனை வழிபடுங்கள். அதன் பின் காரியத்தை செய்யுங்கள். முக்கிய காரியங்களை செய்யாமல் இருப்பது உத்தமம். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு போட்டி உண்டாகும். ஆனால் எவ்வளவு பொறாமைப்பட்டாலும் நீங்கள் தான் வெல்வீர்கள். ஏனென்றால் நீங்கள் அஞ்சா நஞ்சம் படைத்தவர்கள். எடுத்த காரியத்தை முடிப்பதில் உங்களுக்கு நிகர் நீங்களே. நீங்கள் கூறும் கருத்துக்கள் ஆணித்தரமாக இருக்கும். அதில் ஆணித்தரமாக நின்று அந்த செயலை முடிப்பீர்கள். இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் கால பைரவர் ஆலயம். கால பைரவருக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி கால பைரவரை வழிபட்டால் அனைத்து காரியங்களும் உங்களுக்கு தடையின்றி நடக்கும். பணவரவு தனவரவு உண்டு. கன்னியா ராசி அன்பர்களே, நீங்கள் பாசமிக்கவர்கள்.
உங்களுக்கு அனைத்திலும் உங்களுக்கு ஜெயம் உண்டாகும். இன்று நீங்கள் கனிந்து பேசுவீர்கள். சிறிது பணிவாகவும் பேசுவீர்கள். இருந்தாலும் அவ்வப்போது இப்போது கோபம் வரும். ஆகையால் இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் முருகபெருமான் ஆலயம். முருகபெருமான் ஆலயத்துக்கு சென்று நீங்கள் முருகனுக்கு செவ்வரளி புஷ்பம் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் அனைத்து காரியங்களும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். தனவரவு பணவரவு கூடும். துளாராசி அன்பர்களே, இன்று நீங்கள் நற்செயல்களை செய்வீர்கள். புண்ணிய காரியங்களை செய்வீர்கள். இல்லாதவருக்கு இயலாதவருக்கு உணவளிப்பீர்கள். மேலும் பிரயாணம் மேற்கொள்ளுபவர்களுக்கு நீங்கள் சபரிமலை பிரயாணம் மேற்கொள்பவர்களுக்கோ அல்லது காசி யாத்திரை செல்பவர்களுக்கோ நீங்கள் பொருள் தானமாக கொடுப்பீர்கள். அதனால் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஆதாயம் கூடும். வருங்காலத்தில் உங்களுக்கு எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. பொன்னான காலத்தை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைத்தீர்கள். ஆகையால் நீங்கள் எதை பற்றியும் கலங்க வேண்டாம். இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் சிவாலயம். சிவாலயம் சென்று சிவனுக்கு வில்வம் சாற்றி நெய் தீபம் ஏற்றி சிவனை வழிபட்டால் அனைத்து காரியங்களும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு ஏனோ மனக்கவலை கொஞ்சம் வாட்டிக்கொண்டு இருக்கும். அனைத்து காரியங்களும் திட்டமிட்டு செய்தாலும் நமக்கு ஒரு சில காரியங்கள் நடக்கவில்லையே என்று கவலை உண்டாகும். நம்மை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று கவலை உண்டாகும். குடும்பத்தில் உள்ளவர்கள் கூட நம்மை சரியாக புரிந்து கொள்ளவில்லையே என்ற கவலை உணர்வு உங்களை வாட்டும். ஆகையால் அந்த கவலையை தூக்கி எறியுங்கள். இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் காலபைரவர் ஆலயம், அடுத்து பெருமாள் ஆலயம். காலபைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்றினால் அனைத்து காரியங்களும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மேன்மை உண்டாகும். பொருள் வரவு, தனவரவு, அனைத்து வரவுகளும் வந்து சேரும். நீங்கள் அனைத்து துறையிலும் முன்னேறுவீர்கள். அதனால் நீங்கள் இன்று செல்ல வேண்டிய ஆலயம் முருகபெருமான் ஆலயம். முருகபெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி பின்பு பெருமாள் ஆலயம் சென்று துளசியும் நெய் தீபம் ஏற்றினால் உங்களுக்கு அனைத்து காரியங்களும் வெற்றி உண்டாகும். பணவரவு தனவரவு கண்டிப்பாக உங்களுக்கு வரும். மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சுகபோஜனமாக இருக்கும். இன்று நீங்கள் சுகம் அனுபவிப்பீர்கள். இருந்தாலும் உங்களுக்கு அவ்வப்பொழுது ஒரு எண்ணம் வந்து வந்து செல்லும். பழையதை பற்றி கொஞ்சம் நினைத்து மனம் கஷ்டப்படுவீர்கள். அதை விட்டு தள்ளுங்கள். இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் பெருமாள் ஆலயம். பெருமாள் ஆலயத்துக்கு சென்று துளசி மாலை அணிவித்து பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள். உங்களுக்கு அனைத்து வகையிலும் மேன்மை உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து தனம் வரும், வரவு வரும், பண வரவு வரும். எல்லா வகையிலும் மேன்மை அடைவீர்கள். இன்று அனைத்து காரியங்களும் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி உண்டாகும். இன்று நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் இல்லாதோருக்கும் இயலாதவருக்கும் அன்னதானம் செய்யுங்கள். இன்னும் மேல் மேலும் நீங்கள் பன்மடங்கு லாபம் சம்பாதிப்பீர்கள். தொழிலில் முன்னேறுவீர்கள். மீனராசி அன்பர்களே, இன்று ஏனோ சில எதிர்ப்புகள் உங்களை நோக்கி வந்தாலும் அந்த எதிர்ப்பை முறியடித்து நீங்கள் தான் இறுதியில் வெற்றி கொள்வீர்கள். ஆனால் சிறிய காரிய தாமதம் ஆகும். அதை பற்றி கவலைப்படாதீர்கள். பிள்ளையார் கோவிலுக்கு சென்று சிதறு தேங்காயை உடைத்துவிட்டு உங்கள் பணிகளை செய்யுங்கள். அனைத்திலும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். இன்று 12 ராசி அன்பர்களும் செல்ல வேண்டிய ஆலயம் சிவாலயம். சிவாலயத்துக்கு சென்று சிவபெருமானை வில்வம் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வணங்கவும். அனைத்து காரியங்களும் தடையின்றி உங்களுக்கு நடக்கும். நன்றி, வணக்கம்.